லாஸ்ட் வீடியோவில் டான் ஃபினாமினான் பற்றி பார்த்தோம். மார்னிங் ஃபாஸ்டிங் சுகர் ஏன் அதிகமாக வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் சில பேருக்கு இன்னும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அதுதான் சொமோக் எஃபெக்ட் இல்லைனா ரீபவுண்ட் ஹைப்பர் கிளைசீமியா. இது எப்படி நடக்கும்? நைட்டில் தூங்கும்போது பிளட் சுகர் ரொம்ப கம்மியாக போகலாம். அப்போ பாடி அதை லோ சுகர் ரிஸ்க்குன்னு ஃபீல் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். இந்த ஹார்மோன்ஸ் லிவருக்கு சிக்னல் கொடுத்து ஸ்டோர் ஆன குளுக்கோஸை பிளட்டில் ரிலீஸ் பண்ண செய்யும். அதை காலையில் எழுந்த பிறகு ஃபாஸ்டிங் சுகர் அதிகமாக இருக்கலாம். அப்போ டான் ஃபினாமினானுக்கும் சொமோக் எஃபெக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? டான் ஃபினாமினான் ஏர்லி மார்னிங் ஹார்மோன்ஸ் நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறது. சொமோக் எஃபெக்ட் நைட் ஹைப்போகிளைசிமியாவுக்கு பாடி கொடுக்குற ஒரு ரீபவுண்ட் ரெஸ்பான்ஸ். இப்போ இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம்? டின்னர் டைமிங்கை ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப லேட்டான டின்னர்ஸ் அவாய்ட் பண்ணணும். நைட் ஹெவியான கார்ப்ஸை ரெடியூஸ் பண்ணணும். பேலன்ஸ்டு பெட் டைம் மீல் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும். 7 to 8 ஹவர்ஸ் குவாலிட்டியான ஸ்லீப் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாக்கிங், ப்ரீத்திங், எக்ஸசைஸ்லாம் ஹெல்ப் பண்ணும். மெடிசன் இல்லைனா இன்சுலின் எடுக்கிறீங்க அப்படின்னா டைமிங் அண்ட் டோஸ் டாக்டரோட அட்வைஸ் படி இருக்கணும். முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சிங்கிள் ரீடிங்கை பார்த்து கன்க்ளூஷன் எடுக்காதீங்க. பேட்டர்ன் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இது நடந்திருக்கா அப்படின்ட்டு ஹானஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.